நீங்க ஏன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வேலையை பார்க்குறீங்க? இந்த கேள்விய கேட்ட உடனே பணம் சம்பாதிக்கிறதுக்காகன்னு உங்க மைண்ட்ல பதில் வந்ததுன்னா, அந்த மைண்ட் செட்ட நீட்சே கிரிட்டிசைஸ் பண்றாரு. இந்த செக்மெண்ட் அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த சோ கால்ட் சிவிலைஸ்டு சொசைட்டில பெரும்பாலான மக்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் தான் வேலைய செய்றாங்களே தவிர, மீனிங்காக யாருமே செய்யறது இல்ல. இந்த மென்டாலிட்டிய தான் இன்ஸ்ட்ருமென்டல் லேபர்ன்னு சொல்லுவோம். அதாவது நாம செய்யற நம்முடைய வேலையுடைய வேல்யூங்கிறது, அது நமக்கு என்ன கொடுக்குதுங்கிறதுல தான் இருக்குதே தவிர, அதோடைய வேல்யூ அந்த வேலையில இல்ல. சோ 1,00,000 சம்பளம் கிடைச்சதுன்னா அது நம்மள பொறுத்தவரைக்கும் நல்ல வேலை. காசு வராத எந்த வேலையும் செய்யத்தகாத வேலை கேட்டகரிக்குள்ள போயிடும். அப்ப ஒரு காமன் மேன எடுத்துக்கிட்டா அவருக்கு நல்ல சம்பளம் கிடைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அவர் செய்யற வேலையை ஏன் செய்யறோம், எதுக்காக செய்யறோங்கிறத பத்தி எல்லாம் பெருசா யோசிக்க மாட்டாரு. அவங்க செய்யற வேலையை விட இன்னொரு வேலையில அதிகமான சம்பளம் கிடைச்சதுன்னா இதை விட்டுட்டு அதுக்கு மாறிடுவாங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைங்கிறது வெறும் சர்வைவல ஊர்ஜிதப்படுத்துறதுக்கான ஒரு டூல் மட்டும்தான். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனில வேலை பார்க்குற ஒரு ஆவரேஜ் எம்ப்ளாயிவே எடுத்துக்குவோமே. அவங்க இமெயில் சென்ட் பண்ணுவாங்க, மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க, எக்ஸல் ஷீட்டை மணிக்கணக்கில் உட்காந்து ஃபில் பண்ணிட்டு இருப்பாங்க, டெட்லைனை ஃபாலோ பண்ணி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு டீசென்டான சேலரி இருக்கும், வீக்கெண்ட் ஆனா லீவ் இருக்கும், அப்பப்பைக்கு ஹாலிடேஸ் கிடைக்கும். இப்ப அவங்க செய்யற வேலை அவங்களுக்கானதுதானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான இண்டிகேஷன் என்னன்னா, 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறப்ப கிடைக்கிற மகிழ்ச்சியை விட அவங்க அந்த மாசம் முழுக்க செஞ்ச வேலையில அதிகமான மகிழ்ச்சியை பெற்று இருக்கணும். அதற்கு பதிலா எப்படா வேலை முடியும் வீட்டுக்கு போலாங்கிற எண்ணம் தான் டாமினேட் பண்ணுதுன்னா, அவங்க தன்னுடைய சம்பளத்துக்காக தன்னுடைய வேலையை அடகு வச்சுட்டாங்கன்னு தான் அர்த்தம். இப்ப இது மாதிரியான பாயிண்ட் எல்லாம் கேட்கும்போது இருக்கிற வேலையை விட்டுறலாங்கிற எண்ணம் மைண்டுக்கு வரும். தயவு செஞ்சு அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. இது சம்பந்தமா வேற பிலாசபி இருக்கு, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். இதை நான் நீட்சேவுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். சோ நீட்சேவை பொறுத்த வரைக்கும் வெறும் பணத்துக்காக வேலை பார்க்கறதுங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. அண்ட் அதர் ஹேண்ட் இன்னொரு வகையான மக்கள் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் செத்தாலும் சாவாங்களே ஒழிய தான் லவ் பண்ணாத வேலையை ஒரு காலத்திலையும் பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யற வேலை தான் அவங்களுக்கு ரிவார்டே. அதுல இருந்து எவ்வளவு பணம் சம்பாதிக்கிறங்கிறத பத்தி அவங்க பெருசா கவலைப்பட மாட்டாங்க. சோ ஒரு வேலைங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிற மனுஷனை இன்ஸ்பயர் பண்ணாத வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் அவங்க வேற வேலை செய்யறதுக்கு டெம்ப்டே ஆக மாட்டாங்க. சோ இந்த கேட்டகரிக்குள்ள யாரு வருவாங்கன்னா, ஆர்டிஸ்ட், பிலாசபர்ஸ், திங்கர்ஸ், அட்வென்ச்சரை பர்சியூ பண்றவங்க, சாகச பயணங்களை மேற்கொள்றவங்கள சொல்லலாம். சோ இவங்க தொடர்ந்து போற அந்த பாதையில எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும், வறுமை போட்டு வாட்டினாலும், ஆபத்துகள் வர வாய்ப்பு இருந்தாலும், மத்தவங்க கிட்ட இருந்து அவமானமும் புறக்கணிப்பும் கிடைச்சாலும் அதை பத்தி அவங்க பெருசா கவலைப்பட மாட்டாங்க. இங்க நல்லா கவனிக்கணும். பேஷன் சொல்லிக்கிட்டு அடியில சோம்பேறித்தனத்தை வச்சுக்கிறத பத்தி அவர் இங்க பேசல. ஏன்னா சில பேர் அப்பா அம்மா கிட்ட காசை வாங்கிக்கிட்டு ட்ரெக்கிங் போறேன், ஆல் இந்தியா டூர் போகணும்னு கிளம்புவாங்க இல்லையா, அதை அவர் என்கரேஜ் பண்ணல. ஒருத்தன் தான் சூஸ் பண்ண பாதையில வர பிரச்சனையை அவனே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு முன்னேறான் இல்லையா, அவனை பத்தி இங்க பேசிட்டு இருக்காரு. இப்ப இதுக்கு உதாரணமா நம்ம பாரதியாரை சொல்லலாம். பாரதியாரை பொறுத்த வரைக்கும் கவிதை எழுதுறது தான் அவருடைய பேஷன். அதனாலதான் அவர் அவ்வளவு வறுமைக்கு மத்தியிலையும் கடைசி வரைக்கும் கவிதை எழுதுறதையே தொடர்ந்து பர்சியூ பண்ணார். அவருக்கு வேற எந்த வேலையும் தெரியாதுங்கிறதுனால அவர் கவிதை எழுதுறத சூஸ் பண்ணல, வில்ஃபுல்லா அதை அவர் சூஸ் பண்ணாரு. ஸ்டில் தன்னுடைய இறுதி காலங்கள்ல இந்த சிஸ்டத்தால கைவிடப்பட்டு அவருடைய குடும்பத்துல கொடுமையான வறுமை வாட்டினதுனால வேற வழியே இல்லாம ஒரு சாதாரண கிளர்க் வேலைக்கு போனாரு. இருந்தாலும் அவர் நீட்சேவுடைய இந்த கோர் ஸ்பிரிட்ல தான் ஆபரேட் ஆனார். சோ நீட்சேவுடைய பார்வையில பாரதியாருங்கிறவர் ஒரு மேட்மேன் கிடையாது, அவர் ஒரு ரேர் டைப். இதுக்கு அடுத்ததா இந்த வேலையோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆஸ்பெக்ட பத்தி நீட்சே எழுதுறாரு. அதுதான் போர்டம். இந்த ரேர் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையில போர் அடிக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியமானது. இன்ஃபேக்ட் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது, அதை சகிக்க பழகணும். போர்டம்ங்கிறது நீண்ட நெடிய கடல் பயணத்துல காற்றே இல்லாத ஒரு அமைதி நிலை மாதிரி. அந்த டைம்ல படகு எங்கேயுமே மூவ் ஆகாம நடுக்கடலே நின்றும். அது எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாத ஒரு நிலை. சோ அது ஒரு வெயிட்டிங் பீரியட். அதுக்கப்புறம் காற்றடிக்கும், இனிமையான கடல் பயணம் தொடங்கும். சில நேரம் புயல் அடிக்கும், பயங்கரமான அட்வென்ச்சர் ஆரம்பமாகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரைட்டர் எடுத்துக்குவோம். அவர் ஒரு வெத்து பேப்பர் முன்னாடி மணிக்கணக்கா சும்மாவே உட்கார்ந்திருப்பாரு. அந்த சைலன்ஸ் அவ்வளவு டார்மெண்டிங்கா இருக்கும். ஆனா அந்த பீரியட் அவர் சகிச்சா மட்டும்தான் ஒரு புரட்சிகரமான கருத்து உதயமாகும். சோ இந்த போர்டம்ங்கிறது ஒரு கருவறை மாதிரி. அங்க இருந்து தான் ஐடியாக்கள் பிறக்கும். சோ அவசரப்பட்டு அந்த போர்டம் சகிக்க முடியாம ஏதோ ஒன்னு எழுத ஆரம்பிச்சாருன்னா அது அவ்வளவு பெரிய இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணாது. அந்த கருத்துக்கள் எல்லாமே வெறும் வேக் அண்ட் ஷாலோவா இருக்கும். ஒரு கிரேட் ரைட்டருக்கும் ஒரு சாதாரண ரைட்டருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு கிரேட் ரைட்டர் அதிகமான போர்டம சகிக்க தெரிஞ்சவரா இருப்பார். சோ ரைட்டர்ஸ்க்கு மணிக்கணக்கில் போர் அடிக்குதுன்னா, மியூசிக் கம்போசருக்கு நாள் கணக்குல போர் அடிக்கும். ஒரு சோல் டச்சிங் டியூனை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவங்க நாள் கணக்குல தனக்குள்ளேயே போராட வேண்டியது இருக்கும். சோ இங்க போர்டம்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, நம்மள பரபரப்பாவே வச்சுக்காம சும்மா அமைதியா ஒரு ப்ரொடக்டிவே இல்லாத ஒரு நிலை. இப்ப இந்த போர்டம் இருக்கு இல்லையா, இத காமன் பீப்புளால சகிக்கவே முடியாதுன்னு எழுதுறாரு. அவங்க தன்னை எப்பயுமே ஒரு மூவ்மெண்ட்லயே வச்சுக்குவாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தன்னை ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லயே வச்சிட்டு இருப்பாங்க. இதுக்கு நம்ம காலத்துல ஏகப்பட்ட உதாரணம் சொல்லலாம். பெரும்பாலான மக்கள் எந்த ஒரு இலக்கு இல்லாம சும்மா சோசியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு படம் மொக்கன்னு தெரிஞ்சும் அதை உட்காந்து பார்ப்பாங்களே தவிர அந்த 2 மணி நேரம் அவங்களால சும்மா மட்டும் இருக்க முடியாது. ஈவன் மக்கள் குடிக்கணும்னு முடிவெடுத்தா கூட அதை செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக குடிக்கிறவங்களை விட சும்மா இருக்க முடியாம தன்னை ஒரு மயக்கத்திலேயே வச்சுக்கிறதுக்காக குடிக்கிறவங்க தான் அதிகம். சோ இந்த போர்டம சகிக்க முடியாத ஒரு மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, அத வல்கர் மென்டாலிட்டின்னு அவர் எழுதுறாரு.
எழுதுறாரு. சோ பரபரப்பாவே இல்லாம ஒரு காமன் கம்போஸ்டா வாழ்க்கை நடத்துற எபிலிட்டி சிவிலைஸ்டு சொசைட்டில குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்ஃபேக்ட் அவருடைய காலத்துல ஐரோப்பாவையும் ஆசியாவையும் அவர் கம்பேர் பண்றாரு. ஆசியாவுல வாழ்ற மக்கள் ஐரோப்பியர்களை விட அமைதியா வாழ பழகிருக்காங்கன்னு அவர் எழுதுறாரு. ஈவன் இந்த 2 கண்டங்கள்ல இருக்கிற போதை பொருளை கம்பேர் பண்ணா கூட ஆசியால இருக்கிற மக்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா போதை ஏத்துற ஓபியத்தை யூஸ் பண்றாங்க. ஆனா ஐரோப்பியர்கள் சடனா போதை ஏத்துற ஆல்கஹாலை யூஸ் பண்றாங்கன்னு அவர் எழுதி முடிக்கிறார். ஆக்சுவலி இந்த கம்பேரிசனை வெறும் போதை லெவல்ல மட்டும் பார்க்க கூடாது. ஏன்னா ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா, சைனா, பெர்ஷியா இங்கெல்லாம் ஓபியத்தை போதைக்காக யூஸ் பண்ணாங்க. சோ அதை இன்டேக் பண்ணாங்கன்னா விடிய விடிய அதை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். போதை ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதையும் தாண்டி சிலருக்கு ட்ரீம் வரும். அந்த டைம்ல தான் பல பேருக்கு ஐடியாக்களே பிறக்கும். ஒரு கண்ட்ரோல்டு பரவச நிலையிலேயே இருப்பாங்க. சோக உணர்வே வந்தாலும் அதை நிதானமா ஹேண்டில் பண்ணுவாங்க. அது நீண்ட நேர ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு ப்ராசசிங் டைம் மாதிரி இருக்கும். ஆனா இதே ஐரோப்பாவை எடுத்துக்கிட்டா அந்த டைம்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்துட்டு இருந்தது. மக்கள் எல்லாருமே பரபரப்பா இயங்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்டயும் ஓபியம் இருந்தது. ஆனா அது எப்படி ஆசியாவுல கல்ச்சரல் மூடோட கலந்திருந்ததோ அது மாதிரி அங்க கிடையாது. அதற்கு பதிலா அவங்க ஆல்கஹால் அதிகமா யூஸ் பண்ணாங்க. சோ ஆல்கஹாலுடைய பர்பஸ் என்னவா இருந்ததுன்னா செலிப்ரேட் பண்ணணும், எமோஷன்ஸை ரிலீஸ் பண்ணணும், கடினமா வேலை பார்த்துட்டு வரவங்கள களைப்பு தெரியாம மாத்தணும். ஆனா இது எல்லாத்தையுமே ஷார்ட் பீரியட் ஆஃப் த டைமுக்குள்ளேயே பண்ணணும். ஏன்னா அப்பதான் நைட்டு தூங்கிட்டு மறுபடியும் காலையில வேலைகளை ஆரம்பிக்க முடியும். சோ ஆல்கஹாலுடைய எஃபெக்ட் எப்பயுமே ஃபாஸ்டாவும் இமிடியேட்டாவும் கேயாட்டிக்காவும் தான் இருக்கும். குடிச்சா உடனே போதையாவான், தன்னுடைய எமோஷனை கண்ணாப்பினான்னு வெளிப்படுத்துவான், சீக்கிரமா ஸ்பைக் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துருவான். சோ இது மூலமா அந்த 2 கண்டங்களுடைய கல்ச்சரல் மூட் அவர் கம்பேர் பண்றாரு. ஆனா அவர் காலத்துல இருந்த இந்தியாவும் இப்ப இருக்கிற இந்தியாவும் ஒண்ணு கிடையாது. ஏன்னா நாமளுமே இப்ப வெஸ்டர்னைஸ்ட் ஸ்பிரிட்ல தான் ஆபரேட் ஆயிட்டு இருக்கோம். சோ அப்ப அவர் ஐரோப்பா மேல வச்ச கிரிட்டிக் இப்ப நமக்குமே பொருந்தும். சோ நீட்சேவுடைய இந்த பெர்ஸ்பெக்டிவ் பத்தி உங்களுடைய கமெண்ட்டை கீழே ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அண்ணன் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். என்னன்னா டோல் பூத்துல உட்காந்துக்கிட்டு பேரிகேட் ஆபரேட் பண்றதா உன்னுடைய வேலை. அதுக்கு மாசம் 1 லட்சம் சம்பளம் கொடுத்தா அந்த வேலையை செய்வியா மாட்டியான்னு என்கிட்ட கேட்டார். அந்த டைம்ல யோசிச்சு பார்க்கும்போது ஒய் நாட், நல்ல சம்பளம் கிடைக்குது, அந்த வேலை ஒன்றும் அவ்வளவு கடினமான வேலையும் கிடையாது, அதனால கண்டிப்பா அந்த வேலையை நான் செய்வேன்னு பதில் சொன்னேன். இந்த கேள்வியை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டாரு. ஆனா இந்த 15 வருஷ காலத்துல வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த கேள்வி என் மைண்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். இப்ப ஒவ்வொரு டைமும் அந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணும் போதும் அதுக்கு எஸ் சொல்றதுக்கு ஒவ்வொரு தடவையும் இன்டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வந்ததை நான் மானிட்டர் பண்ணேன். சில பாயிண்ட் ஆஃப் டைம்ல நோ சொல்றது தான் சரியான ஆன்சரா எனக்கு தோணுச்சு. சோ அதனாலதான் இந்த செக்மெண்ட் படிக்கும்போது நான் பர்சனலா கனெக்ட் ஆனேன். சோ உங்ககிட்ட இதே கேள்வி கேட்டா உங்களுடைய பதில் என்னவா இருக்குங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.